எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். இயேசு ராஜா முன்னே செல்கிறா, ஒசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஒசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஒசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய காரியத்தை செய்து முடிக்க யாரும் இல்லையே, பணமும் இல்லையே, பலனும் இல்லையே, எதையும் செய்யவும் முடியலையே, கோணலாய் இருக்கிறதே என்று சோர்ந்து போனாயோ, இயேசு கோணலை செவ்வையாக்குகிறார். உன் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாய் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கி வாழ்க்கையில் பொல்லாத மனிதர்கள் முன்னே போய் கோணலாக்கி போட்டுட்டாங்களா? அசுத்தாவின் வல்லமைகள் கோணலாக்கி போட்டுட்டா, சூழ்நிலைகள் கோணலாக்கி போட்டுட்டா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, படித்து முடித்து என் மகன் வீட்டுக்கு வந்தான், வேலைக்கு போய் கடனை அடைக்கலாம், பின்பு பிள்ளை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஹல்லேலூயா. வேலையும் கிடைக்கல. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோ தூரம் ஏழை பெற்றோர் பிள்ளை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டா நம்ம நன்றாக இருக்கலான்னு சொல்லிக்கிற நேரத்தில் பாருங்க, பையனுக்கு வேலையும் கிடைக்கல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. படுக்க அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன ஆகும்? ஹல்லேலூயா. பின்னணித்தில் பார்க்கும் பொழுது ஒரு மந்திரவாத வல்லமைகள் இப்படியோ ஆண்டு கிருபையால் படித்து முடித்து வெளியே வந்துட்டான். அந்த பையன் வேலைக்கு போனால் அந்த குடும்பம் முன்னேறிடும் என்று சொல்லி பொல்லாத மக்கள் மந்திரவாத மணி இந்த குடும்பத்தை என்ன செஞ்சிட்டாங்க? கோணலாக்கி போட்டுட்டாங்க. பாருங்கள், உடச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பொல்லாத மக்கள் நிமித்தமாய், மந்திரவாதத்தின் நிமித்தமாய், பிள்ளிசுனை நிமித்தமாய், அசுத்தாவின் நிமித்தமாய் கோணலாக்கி போட்டிருக்க காரியங்கள் எத்தனைகள் நீ கலங்கி கொண்டு இருக்கலாம், புலம்பி கொண்டு இருக்க. ஒரே கோணலாக இருக்குது, எதையுமே செய்ய முடியலையே. பிள்ளை திருமண காரியம் வாய்க்க மாட்டுக்கு, பிள்ளை படிக்கவும் மாட்டுக்கு, இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் முடிய மாட்டுக்கு. ஒரு சகோதரி சொன்னாங்க, பல வருடங்களா நான் கோர்ட்டு கேஸும் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காருக்கும் அவங்க அண்ணனுக்கும் இடத்து பிரச்சனை முடியவே மாட்டுக்கு. எத்தனையோ பணம் நாங்கள் செலவு பண்ணி பார்க்கோம், முடியலைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹல்லேலூயா. நிறைய பாருங்கள், விசாரிக்கும் பொழுது கோணல். ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய கோணல் என்ன செய்கிறாங்க, மனிதர்களோடு போடுறாங்க. அந்த காரியம் என்ன செய்ய முடியல, வாய்க்க மாட்டுக்குது. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி சண்டை பாருங்கள். ஹல்லேலூயா. கணவன் மனைவி சண்டை வந்து பாருங்கள், ஒரே கோணல். இனி கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது. எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. அந்த அம்மாவுடைய தம்பியை வர சொல்லி பேசி முடித்து இனி பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லி அவங்க பிளான் போட்டு ஹல்லேலூயா அவங்க தம்பி வந்தாங்க. வரும்பொழுது அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த பிள்ளைகிட்ட வந்து கேட்காங்க, சின்ன பிள்ளை தான், 3 தான் படிக்குது. அந்த மகள்கிட்ட கேட்குறாங்க, அவங்க மாமா வந்து உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமா? 2 பேருக்குள்ள எப்பவும் ஒரே சண்டையாக இருக்குது, ஒரே கோணலாக இருக்குது. இனி உங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரிய போகிறாங்க. நீ அப்பாட்ட இருக்கன்னா அப்பாட்ட இருந்துக்க, அம்மாட்ட இருந்துக்கன்னா அம்மாட்ட இருந்துக்க, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொன்னாங்கண்ணா. அப்போ இந்த பிள்ளை சொல்லிச்சான், எனக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும், நான் ஜெபிப்பேன்,
எங்கள் அம்மா அப்பா சமாதானமாக இருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டான். அங்கே போன உடனே ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப முக வாடலோடு போயிருக்கான். 3ஆவது படிக்கிற பிள்ளை தான் பாருங்கள். அவள் கூட படிக்கிற பிள்ளை கேட்டிருக்கு, ஏன் இன்றைக்கி உன் மகன் வந்து ரொம்ப வாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். இப்படி எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடிக்கடி பிரச்சனை வரும், சரியாக போயிடும். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவும் பிரிஞ்சு போகிறாங்களாம். என் மாமா வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு என்ன செய்யனே தெரில, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு அம்மா வேணும் அப்பாவும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அழுதுச்சான். உடனே சின்ன பிள்ளை சொல்லிச்சான், ஏன் கவலைப்படாத, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் 2 பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் பாருங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுடைய அம்மா வேணும் அப்பாவும் வேணும், அவங்க பிரிஞ்சு போகக்கூடாது ஏசப்பா, இந்த பிரிவினை நீங்கி போகட்டும் ஏசப்பா, எப்படி ஆயிலும் உதவிச்சிங்க டேடின்னு சொல்லி 2 பேரும் அழுது ஜெபிச்சாங்களாம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா அவங்க மாமா போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா சிரித்த முகத்தோடு பிள்ளைய வரவேற்றாங்களாம். என்னன்னு கேட்கும் பொழுது, அம்மாவும் அப்பாவும் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோமா, நாங்கள் பிரிஞ்சு போகலாமா, மாமா ஊருக்கு வரேன்னு போயிட்டாங்க, இனி நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, இன்றைக்கி பிசாசு குடும்பத்தை அணிஞ்சன கோணலாக்கி போட்டான் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அங்கே உள்ளே பார்த்தா மந்திரவாதம், கணவன் மணி சேர்ந்து வாழக்கூடாது, ஒரு பிரிவினின் ஆவி குடும்பத்தை உடைத்தது. ஆனால் அந்த பிள்ளைகள் சேர்ந்து செவித்த உடனே பாருங்கள், கர்த்தர் அந்த கோணலை செவையாக்கி போட்டுட்டார். அந்த பிரச்சனை மாறிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் போய் அந்த கோணலை அவர் செவையாக்கி கொடுக்க போகிறார். அது என்ன கோணலாக இருந்தாலும் அவரால் செவ்வையாக்க முடியும் பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் முன்னால் போயிட்டா அவர் செவையாக்கிடுவார். ஹல்லேலூயா. நம்ம முன்னால் போய் பாருங்கள், நான் செஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை சாதிச்சிருவேன், எனக்கு பணம் இருக்குது பலன் இருக்குது. இல்லை பாருங்கள், சில காரியங்களை சாதிக்கலாம், பணத்தை வச்சு பலனை வச்சு எல்லா காரியம் சாதிக்க முடியாது பாருங்கள். அவர் முன்னால் போனாதான் அந்த கோணல் என்ன செய்யும், செவ்வையாய் மாறும் பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவரே இவ்வளோ பெரிய கோணல் இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன், யார் செவையாக்குவா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நீ கோணல் செவ்வையாய் மாறும். உங்களுக்கு விசாசப்படுற கோணலா, மக்கள் பட்ட கோணலை, சூழ்நிலைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கோணலையும் கர்த்தர் உங்களுக்கு செவ்வையாக்குவார். நீங்கள் சோர்ந்து போனீங்களா, செபிக்க உங்களுக்கு மனம் இல்லையா, இயேசுவே எங்களுக்கு இறங்கும். இந்த வார்த்தையை சொல்லுங்க தேவ பிள்ளைகளை, இயேசுவே எனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்கி கொடுங்கப்பா, இயேசுவே எங்கள் குடும்பத்துக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்கி கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மந்திரவாதம் பில்லிசனியம், யாரையும் நம்ப முடியாது. திடீர்னு கோணல் வந்துடும், திடீர்னு வீட்டில் பிரச்சனை, திடீர்னு வியாபாரத்தில் பிரச்சனை, நஷ்டங்கள், லாபங்கள், திடீர்னு ஆக்சிடெண்ட்டு, வியாதிகள், வீணான செலவுகள். எனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி பிசாசு என்ன செய்கிறான், மனிதர்களை எழுப்பி என்ன செய்கிறான், குடும்பங்களை வேதனைப்பட வைக்கிறான், சஞ்சலப்படுத்துக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கோணல் ஒரு செவையாக்க போகிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்திக்கு கோணல், அம்மா அப்பா இல்லாத ஒரு கோணல், அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜா முன்னே போய் அவருடைய கோணலை செவையாக்கி எஸ்தரை ராணியாய் கர்த்தர் மாற்றினார். என்ன கோணலாக இருந்தாலும் இயேசு வீட்டுக்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த கோணல் செவ்வையாய் மாறும். சபலபரி கதூரி வீக்கரம். உங்களுடைய படிப்பு காரியமானாலும், உங்களுடைய வேலை காரியமானாலும், திருமண காரியமானாலும், உங்களுடைய வியாபார காரியமானாலும், எந்த ஒரு காரியமானாலும், எந்த மந்திரமோ எந்த தந்திரமோ எந்த கோணலாக இருந்தாலும் இயேசு உள்ள வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவர் செவ்வையாய் மாற்றிடுவார். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், மனிதர்கள் போட்ட கோணல் நிறையா. அதில் அவர் முன்னால் போனார், அழுது செவிப்பேன், பாஸ்டிங் போடுவேன், பாடல் பாடுவேன், நான் உனக்கு முன்னே போகிறேம்மா. ஹல்லேலூயா. அவர் முன்னே போய் தான் இந்த கோணலாம் என்ன செஞ்சார், செவையாக்கி கொடுத்தார். என்ன எனக்கு முன்னால் தான் போகிறார், அதனால தான் ஊழியம் பண்ண முடியுது. எத்தனையோ போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள்,
இவளுக்கா இந்த கிருபை, இவளுக்கா இந்த ஊழியம். ஹல்லேலூயா. இன்று என் இயேசு எனக்கு முன்னாலே போகிறார். இன்றைக்கு ஒரு கோணலை செவை கொண்டே இருக்கிறார். அதனால் உங்கள் மத்தியில் நான் பேச முடிகிறது. ஹல்லேலூயா. நீ எந்த ஒரு காரியமானாலும் இயேசு உங்களுக்கு முன்னால் செல்ல போகிறார். இயேசு ராஜா முன்னே செல்வா. ஒரு அதிகாலையில் பாருங்கள், அந்த பாடல் பாடினேன். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். பிசாசு பாடல் படிக்காத, ஒரே கொட்டாய் வாயை பிடிச்சி வந்து பாருங்கள், அப்படியே கட்டுது. எழும்புன நடந்த இயேசு ராஜா முன்னே செல்கிறா, இயேசு ராஜா முன்னே செல்கிறா. காலையில் எளிவர் படிக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அந்த நாளில் ரொம்ப ஒரு காரியத்துக்காக ஆண்டு சமுதாய செபித்தேன். அந்த கோணலை செவை கொடுத்தார் எனக்கு. இதனால் என்ன கோலை இருந்தாலும் காலையில் கர்த்தர் முன்னே போவார். இயேசு முன்னே போவார். இது வரைக்கும் மந்திராத முன்னே போய் கோணலாக்கி போட்டுட்டா, மனிதர் முன்னே போய் கோணலாக்கி போட்டுட்டாங்களா, தடை பண்ணி போட்டுட்டாங்களா? இன்னைக்கு இயேசு முன்னே போவா, பரிசுத்த ஆவியார் முன்னே போவா, கோணலை செவையாக்குவா. விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எனக்கு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளை இல்லையே, யார் செய்து முடிக்க? கர்த்தர் வருவா. எனக்கு பணம் இல்லையே, கர்த்தர் பணம் தருவா. நான் தைரியமாக நான் பேசுவேன். ஹல்லேலூயா. பணம் இல்லாமல் இப்படி படிக்க வச்சாரு, பணம் இல்லாமல் திருமணம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. பணம் ஒரு பொருட்டு அல்ல, பலன் ஒரு பொருட்டு அல்ல. இனி இயேசு முன்னே போகும் பொழுது அந்த கோணலை செவ்வையாய் மாற்ற முடியும். நீக்க சோர்ந்து போன மகளே, மகளே, எழுபுணி செவி துதி. விவாக்கரவா சந்தல தீக்கா தூர் விவாக்கர ஊஷவால தரக்க தூர் விக்கரவா. இயேசுவே உடைய வல்லமை இறங்கட்டும், இயேசுவே உடைய அக்னி இறங்கட்டும் ஐயா. நீ என்ன கோணம் இருந்தாலும் நீ செவ்வையாய் மாற்றுங்க இயேசப்பா. வாரும் பரிசுத்த ஆவியானவர், வாரும் பரிசுத்த ஆவியான. அசைவாடுவீராக, அசைவாடும் ஆவியே, தூய்மாயே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மாயே ஆவியே, இடமாசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே, பலத்தினாவியே கனமடைய ஓற்றிடுமே, ஞானத்தினாவியே. ஹல்லேலூயா. எல்லா வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால, எல்லா தரித்திரங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால, எல்லா மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் அக்னினால. ரட்சிக்கப்படாதபடி ரட்சிக்கப்படட்டும் இயேசுவே, உதவி செய்யும். திருமண தடைகள் உடைவாதாக இயேசுவின் நாமத்தினால். வியாதி பேய் மந்திர தந்திரம் எரிவாதாக இயேசுவின் நாமத்தினால். இச்சையும் பேசுகிற வாயை அடங்கட்டு மேடுகளை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். பிரிவினை கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். மதுவான ஆவி வீட்டோடு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். உபச்சார வேசித்தனை வெளியேறி போகட்டும். நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி வெளியேறி போவதாக. திசை திருப்புற ஆவி வெளியேறி போவதாக. பெலிஸ்தீன் ஆவி வெளியேறி போவதாக. சபுடியா வெளியேறி போவதாக. காயினாய் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஷபலவரிக்கா தூர் வீக்கரவா. ஆகாபா வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொறாமை நான் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை, இறங்கட்டும் 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 இயேசப்பா. இனி அழுது கொண்டுகிறா என்று சொன்ன வார்த்தை நீ அழக்கூடாதுப்பா. அப்படி பிள்ளைகள் சந்தோஷப்படுத்துங்க இயேசப்பா, மகிழ்ச்சி ஆக்குங்க. நன்றிப்பா. மரண கட்டுகள் உடைவாதாக இயேசுவின் நாமத்தினால. ஆக்சிடென்ட் ஆகி தொடக்கூடாதுப்பா, தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்க, உங்களோடு சஞ்சரிக்க வைங்க. விவாக்கர வல்லமை இறங்கட்டும் ஐயா, உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய அக்னி இறங்கட்டும். விவாக்கரவா ஷவால தரக்க தூர் வீக்கரவா. ஆவியான வல்லமை இறங்கிங்கப்பா, வல்லமை அசைவாடும், வல்லமை அனுப்பும் ஆவியானவர். அல்ல கர்த்தரின் தோட்டத்தில் இரவு ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ரத்த தள்ளி நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் பாதுகாப்பு. எல்லா அழிவுகளுக்கும் நாச மோசங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா இழப்புகளுக்கு பாதுகாத்துக்கொள்ளும். குழப்பங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளும் இயேசப்பா. தரித்திரத்துக்கு பாதுகாத்துக்கொள்ளும். கோபம் எரிச்சல் எல்லாவற்றையும் எடுத்து போடும் இயேசுவின் நாம. சந்தோஷம் சமாதானம் நிலவட்டும். அலங்கத்திலே சமாதானம்,
அரவணை சுகம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஷபல தரக்க தூரிக்கிறவா. தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும். கண்ணுடைய இழந்த விதவைகளுக்கு உதவி செய்யும். மனைவி விடுதவர்களுக்கு உதவி செய்யும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு உதவி செய்யும். அப்படி காரியங்களை வாய்க்க பண்ணும். காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கத்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி. இப்போ காரியத்தை வாய்க்கப்படுது தேவனே. அல்லேலூயா. இறங்குவீராக. மன கசப்புகளை எடுத்து போடுங்க இசப்பா. மன சஞ்சலங்களை எடுத்து போடுங்க இசப்பா. மனம் இறங்குங்க இசப்பா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். உமக்கு லேசான காரியம். பணம் உள்ளவன், பணம் இல்லாதவனுக்கு பலம் உள்ளவன், பலம் உதவி லேசான காரியம் இசப்பா. இயேசுவே உதவி. துன்பாருடைய கோம்புகளை வெட்டி போடுகிறோம் இயேசுவே நாமத்து. இச்சை பேசுகிற வாயை அட்டங்கட்டும். மேடுகளை மிதிக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 ஜெயம். ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். ஆட்டுக்கோட்டு ரத்தத்தினால் சாட்சி அசரத்தினால் சாத்தான ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஷபல தரக்க தூரிக்கிறப்பா. செத்தாவின் கிரியைகள் எரிவாதாக இயேசுவின் நாமத்தினால். நன்றிப்பா நன்றிப்பா. ஆசீர்வாதம் எல்லாம் சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். பலவீன பலவானை மாறட்டும். சுகவீன சுகமாய் மாறட்டும். அல்ல இல்லை. சொந்த வீடுகளை கொடுங்க. சுதந்திரிக்க முடியாத ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டப்பா. நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும். ஏசு மனம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.